la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரீசெண்டாக தான் நாகசக்தி எனக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சமந்தா சாபம் சும்மா விடுமான்னு நம்ம சமந்தா ரசிகர்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாகார்ஜுனாவோட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொத்து அழிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. ஹைதராபாத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவில் உள்ள தொம்படக்குடி அப்படின்ற ஒரு பகுதியில் என் கன்வென்ஷன் ஹால் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் கட்டியிருக்காரு நாகார்ஜுனா. அதாவது நாகார்ஜுனா கன்வென்ஷன் ஹால். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் இவ்வளோ பெரிய இடத்துல இடிச்சு முடிச்சாச்சு கடந்த சனிக்கிழமை. இப்போ நாகார்ஜுனா என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போவோம், இழப்பீடு அதுக்கான இழப்பீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ தெரிஞ்சே கட்டியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துருக்கு. கண்டிப்பாக எவ்வளோ சொத்து இருக்கு சார்? அந்த ஆக்சுவலி அந்த இது எவ்வளோ இருக்கு? கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ 1000 கோடிக்கு மேலே இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பொண்ணோட சாபம் சும்மா விடாதுங்க. இல்லை அது ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க? காலைல நான் வந்து ட்விட்டர் பொம்மை கூட அதான் போயிருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, சாபம் சும்மா விட்டுச்சா, எங்கள் தலைவியோட சாபம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீ சமந்தான்ற ஒரு சாமானிய பொண்ணாக இருக்கிறதான் நீங்கள் எல்லாரும் தூக்கி போடுறீங்க. இப்போ சமந்தா வந்து ஒரு அந்தஸ்தில் உங்களுக்கு இணையாக ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய மகளாக இருந்ததுதான் நீங்கள் பண்ணுவீங்களே, நெருங்க முடியுமா? நீங்கள் இப்படி அசால்ட்டாக தூக்கி போட முடியுமா? ஒரு இடத்துல நம்ம காயப்படுத்தப்பட்டோம், ஒரு பெரிய ஃபேமிலியில் நம்மளை அவமானப்படுத்தப்பட்டோம், மீடியாக்களை தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போகக்கூடாது, நம்ம இங்கே சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி தான் சமந்தா இந்த அளவுக்கு கொண்டு வந்து. பெரிய பெரிய படங்கள் அவ்வளோ ஆதரவு. எங்கள் தளபதி 69 சமந்தா இருக்க போகிறாங்கன்ற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த நாகார்ஜுனா நாக சைத்தன்யா அந்த தொடர்பான செய்திகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் நாக சைத்தன்யாக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சமந்தா சாபம் சும்மா விடுமான்னு நம்ம சமந்தா ரசிகர்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாகார்ஜுனாவோட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொத்து அழிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. என்ன நடந்துச்சு சார் உள்ள? ஆக்சுவலாக இந்த இது சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இது வந்து தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ரசிகர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணோட சாபம், ஒரு பொண்ணோட வைத்தறிச்சல், இதெல்லாம் சும்மா விடுமா? இன்னொரு தரப்பில் எங்க குருவி உக்கார பணம் மழை விழுந்தது அப்படின்னு, அப்படி குருவி உக்கார பணம் மழை விழுந்ததாக இது எடுத்துக்கொள்ளவே முடியாது. காரணம் என்னன்னா, மிக சென்சேஷனான ஒரு மேட்ரு வந்து ஹைதராபாத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவில் உள்ள தொம்படக்குடி அப்படின்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 27,000 ஏக்கரா சதுரடியான்னு தெரியல, அந்த பரப்பளவில் என் கன்வென்ஷன் ஹால் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் கட்டியிருக்காரு நாகார்ஜுனா. அதாவது நாகார்ஜுனா கன்வென்ஷன் ஹால். அது என்ன காரணம், அந்த தொம்படிக்குடி அந்த பகுதியினுடைய ஏரியின் 25% பகுதியை ஆக்கிரமித்து இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் தெலுங்கானா முதல்வர் தொடர்ச்சியாக கொடுக்குற பல பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏரியோ குளமோ ஆறோ நீர்நிலை பகுதிகளில் யார் கட்டடம் கட்டியிருந்தாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டால் தயவு தாட்சணை இல்லாமல் அதை வந்து அப்புறப்படுத்தப்படும். ஏன்னா இன்றைக்கி வந்து சென்னை மாதிரியான, ஹைதராபாத், பெங்களூர் மாதிரியான பெருநகரங்களில் நிலத்தடி நீர்த்தே வந்து எங்கேயோ போயிடுச்சு. அது காரணம் என்னென்னா, நீர்நிலைகளை சுத்தமாக காலி பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் இவ்வளோ பெரிய இடத்துல இடித்து முடிச்சாச்சு கடந்த சனிக்கிழமை. இப்போ நாகார்ஜுனா என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போவோம், இழப்பீடு அதுக்கான இழப்பீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ தெரிஞ்சே கட்டியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. கண்டிப்பாக எவ்வளோ சொத்து இருக்கும் சார்? அந்த ஆக்சுவலி அந்த இது எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ 1000 கோடிக்கு மேலே இருக்கும். 1000 கோடிக்கு மேலே இருக்கும். எங்கே ஒரே சமயத்தில் 6000 பேர் 7000 பேர் உட்காந்து அந்த ஹாலில் உட்காரலாம். அப்போ பாருங்க, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு. பட் இது ஒரு அரசை ஏமாத்தி பண்ண விஷயம் தானே? இல்லை உங்களுக்கு ஆமாம், இவங்களுக்கு அதை இடிக்க போகிறாங்கன்னா அவங்க உடனே கடப்பாறை தூக்கின்னு வந்து இடிச்சிட மாட்டாங்க. அதுவும் வந்து நாகார்ஜுனா மாதிரியான மிகப்பெரிய செலிபிரிட்டி, நாகேஸ்வராவுடைய ஃபேமிலி பாரம்பரியமாக வராங்க. தென்னிந்திய சினிமாவில் மிக கோட்டீஸ்வர நடிகர் வந்து அவர் தான். நம்பர் 1. நம்பர் 2 வெங்கடேஷ், நம்பர் 3 சிரஞ்சீவி வராரு. அப்படியேப்பட்ட ஒருத்தரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியை அப்புறப்படுத்த முடியுமா? அப்போ வந்து கோர்ட்டும் அரசாங்கமும் சொல்லி பார்த்துருக்காங்க. இவங்க எதுவும் இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவருக்கு ஏதோ ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமானு தெரியல, நான் போவேன்றாரு. ஒரு பக்கம் அவர் சொல்கிறதே அவர் பக்கமே நியாயம் இருக்குது, நீதி இருக்குதுன்னா இழப்பீடு வாங்கிட்டோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பொண்ணோட சாபம் சும்மா விடாதுங்க. இல்லை அது ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க? நான் இப்போ காலைல நான் வந்து ட்விட்டர் பொம்மை கூட அதான் போயிருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, சாபம் சும்மா விட்டுச்சா, எங்கள் தலைவியோட சாபம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி எடுத்துக்கிறதுனா கூட ஒரு சார், நீங்கள் மதுரையை வந்து கண்ணகி அழிச்சான்ட்டு ஒரு கதையாக இருந்தாலும் வந்து அவளுடைய ஒரு மனசு நோக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே, அவளை வந்து மனக்காயப்படுத்தின ஒரு விஷயம் தானே. நீங்கள் ஏன் வந்து பெண்களை வந்து தெய்வமாக நம்ம கும்பிட்றோம், பெண்களை வந்து ஒரு சக்தியாக இது பண்ணுறோம்.
பெண்களுக்கு எதிரான பல விஷயங்கள் அது அந்த டாபிக்குள்ளே போகனாலும் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சிகளை நல்லா கவனிச்சிங்க, அவங்கள எந்த குறையும் இல்லாமல் மனசு குளிராமல் வச்சுக்கங்க அண்ணன் தம்பிங்க அப்படின்லாம் ஒரு இது உண்டு. என்னன்னா அவங்க ஏதாவது வந்து வயிற்றுச்சல் பட்டோ அல்லது ஒரு சாபம் கொடுத்தோ அவங்க வந்து ஒரு சபிச்சோ கண்ணீர் விட்டோ இது பண்ணால் அந்த குடும்பத்துக்கு ஆகாது. இது சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், இது உண்மையாகவும் கூட இருக்கலாம். அப்படி ஒரு சாதாரண நிலையில் இருந்த சமந்தான ஒரு பெண், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு சென்னையில் ஒரு சாதாரண குடும்பம் பல்லாவரம்ன்ற ஒரு புறநகர், அப்போ புறநகர் பகுதி இருந்து ஒரு பள்ளியில் படித்து அப்புறம் டி நகரில் ஒரு கான்வெண்ட்டில் படித்து ஒரு சினிமாவுக்குள்ளே வரணும்னு எந்தவித பின்புலமும் இல்லாமல், ரொம்ப கஷ்டம், பின்புலம் இல்லாமல் இந்த ரிச் கேலு அப்புறமா இந்த வரவேற்பு இதெல்லாம் நிற்பாங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் கொஞ்சம் மாடலிங் பண்ணி சில மேக்சின்களோட அட்டைப்பட புகைப்படங்கள்லாம் வந்து அதன் பிறகு தெரிஞ்சு மெட்ராஸ் டாக்கீஸில் போயிட்டு ஒரு படத்துக்கு கமிட் ஆகி அவங்க வந்து சில டெஸ்ட் ரூட் எடுத்து பார்க்குறாங்க. சமந்தாவுக்கு நம்ம மெட்ராஸ் டாக்கீஸில் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கிறோம்னு ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் இந்தியா முழுக்க இருந்து எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் யார் டைரக்ஷனில் நடிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா முதல் பேர் வந்து மணிரத்னம், அடுத்த பேர் சங்கர்னு சொல்கிற அளவுக்கு இப்படி ஒரு விஷயம். ஆனால் அவங்க எடுத்து டெஸ்ட் ரூட்டு அப்புறம் அவங்க என்னன்றாங்க, உங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு அந்த டோன் வந்து எங்களுக்கு செட் ஆகலைன்னு அவங்க நிராகரிக்கப்படுறாங்க. ஒரு மனவேதனுடைய உச்சத்துக்கே போகிறாங்க சமந்தா. அப்புறம் பல போராட்டங்கள் போராடி மாஸ்கோவை காவிரின்னு ஒரு படம் கிடைச்சும் அந்த படம் சரியாக போகலை. அப்படியே முயற்சி பண்ணுறாங்க, தெலுங்கில் போய் பண்ணுறாங்க. தெலுங்கில் இவங்க முதல் படமே உன்னை தாண்டி வருவாயாக தெலுங்கு ரீமேக், நாக சைத்தன்யா தான் ஜோடி. படம் சூப்பர் ஹிட்டு. அந்த முதல் ஜோடி ஒரு லவ் ஏற்படுது. அந்த லவ்வை வந்து நாகேஸ்வர ராவ் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேமிலி ஏற்றுக்குமா? காரணம் என்னன்னா அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரங்க. அவங்களுக்கு சினிமா மட்டும் பிஸ்னஸ் கிடையாது. வந்து தெலுங்குல முதல் படம் என்னை தாண்டி வருவாய். தெலுங்கு இது மட்டும் பிஸ்னஸ் கிடையாது. வந்து ஐபிஎல்ல பங்குதாரர், அது தவிர பார்த்தீங்கன்னா ஊர்கா பிஸ்னஸ், வாட்டர் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டு. ஹைதராபாத்தில் 45 கோடியில் மிக பிரம்மாண்டமான வீடு நாகார்ஜுனா வீடு, ஒரு தெலுங்கு நிருபர் சொன்ன தகவல் வந்து. அப்படியேப்பட்ட அந்த ஃபேமிலியில் நாக சைத்தன்யா சமந்தாவை ஏற்றுப்பாரா, நாகார்ஜுனா ஏற்றுப்பாங்களா? அந்த ஃபேமிலியில் இவங்க வந்து மருமகளை, ஏன்னா வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்தஸ்துன்னு ஒரு விஷயம் இருக்குங்களா? அப்படிங்கும்போது திருமணம் நடக்குது. கோவாவில் கிறிஸ்தவ முறைப்படி ஒரு திருமணம் சமந்தாவுக்காக, ஹைதராபாத்தில் இந்து முறைப்படி ஒரு திருமணம். அப்புறம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. இடையில் வந்து ஏதோ ஒரு வேறுபாடு, மனக்கசப்பு எல்லாம் வருது. அவங்க பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல, மனமுறிவு ஏற்படுது. இந்த மனமுறிவுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை சமந்தா ஆட்டையை போடுறதுக்கு பார்க்குறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுதலாம் ஆரம்பிச்சாங்க. கோடிக்கணக்கான காசு ஜீவனவம்சமாக வாங்குவதற்காக போடுற பிளான் இது அப்படி டிமாண்ட் பண்றாங்கன்ற செய்தி கூட வந்தது. தூக்கி ஒரே நிமிஷத்துல 10 பைசா எனக்கு வேணாண்டான்னு அந்த பொண்ணு தூக்கி அடிச்சா பாருங்க, அங்கதான் சமந்தாவுடைய உச்சம் வந்து போய் நின்று. இப்போ அவங்க தனியாக வந்து இன்னைக்கு நிறைய படங்கள் உமன் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து பெரிய பெரிய ஹிட்ஸ்லாம் அதெல்லாம் தாண்டி தசை அழற்சி நோயின்னு ஒரு இதில் வந்து இன்னைக்கு வந்து தீராத வழியில் நான் ஒரு மருத்துவ நண்பர்கிட்ட கேட்டேன், நான் எப்படி இருக்குங்க அப்படின்னா விண்ணுன்னு வலிச்சிட்டு இருக்கோம், ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருக்குமா உடம்புல வந்து. அதுக்கு தான் இடையில ஒரு இது கூட வச்சு ஒரு சர்ச்சையாச்சு மாதிரி, ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வலி எப்படின்னே சொல்ல முடியாது. உடல் சோர்வு ஏற்படும், படுத்துக்கணும்னு தோணும், வேலையில் வந்து நாட்டம் இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிம்மில் இருக்கிற மாதிரி, ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, நான் இந்த ஃபுட்டு எடுத்துக்கிறேன், நம்மளே உற்சாகப்படுத்திக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நம்ம கடந்து போயிடுறோம். ஒரு நடிகை அவன் நடிச்சுட்டு போயிடுறா, கோடியில் சம்பளம் வாங்குறா, லட்சத்தில் சம்பளம் வாங்கலாம், அதுக்கு பின்னால் இருக்கிற வலின்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் தாண்டி உன் காசெல்லாம் ஒன்று வேணாயான்னு சொல்லி இன்றைக்கி இது கூட ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா இருந்தது சார். இந்த தசை அழற்சி நோய்க்காக சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தெலுங்கில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகரிடம் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் சமந்தா வந்து கடனாக வாங்கியிருக்காங்கன்னு ஒரு வதந்தியை அடிச்சு போட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் சம்பாரிச்ச காசு இருக்குது, அதை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, மாற்று வைத்தியமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்படி இருந்த ஒரு பொண்ணை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கல்ல, அந்த பாவம் உங்களை எங்கே விடும் அப்படின்ற மாதிரியான பேச்சு சோஷியல் மீடியாவில் இருக்குது. கண்டிப்பாக இவங்க நிச்சயம் நடந்த அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அது வந்து சமந்தா நாக சைத்தன்யா ப்ரப்போஸ் பண்ண அதே டேட்டில் அதே இடத்துல சம்திங் பண்ணியிருக்காங்கன்னு போது ரொம்ப இது பேசுபொருளாக மாறுச்சு. ஏன்னா அவங்க ஒரு வேதனை இருக்காங்க, வழியில் இருக்காங்கன்ற மாதிரி இருந்தால் கூட பார்க்குறதுக்கு வலிமையாக இருக்காங்க, பட் இருந்தாலும் லவ் பண்ணியிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு சில வேதனைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதே டேட்டில் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்களா சார்? உண்மையிலே அது ஒரு நீங்கள் என்ன சொல்ல, ஏதோ வந்து சோபிதா துலிபால திட்டமிட்டு பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதே இதில் பண்ணது அந்த பொண்ணு வந்து ராஜ குடும்பம் வேற சொல்லி, அவங்க முப்பாட்டன்லாம் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்களும் வந்து ஆந்திராவை தெலுங்கு பூர்வீகமாக கொண்டவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணவங்க. நீங்கள் என்னென்னலாம் சமந்தாவை வெறுப்பேற்றணுமோ அதையெல்லாம் மறைமுகமாக சோபிதா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ட்விட்டரில் அவன் அப்பாவோட இருக்கிற ஒரு சின்ன வயசு படத்தை போட்டு, யார் சோபிதா, 3 ஜென்மமானாலும் என் தந்தைக்கு நான் வந்து மகளாக பிறக்கணும் அப்படின்னு, அடுத்த ஜென்மத்தில் சமந்தா நாயாக பிறப்பாள். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க. வந்து கடைசியில் பார்த்தா சோபிதாவுடைய தங்கச்சி பேர் உண்மையாக சமந்தா.
டாக்டர் டெல்லியில் இருக்குது. இது என்னன்னா வேணும்னே பண்ண வேலை, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. வந்து சமந்தா இது போட்டால் அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் தெரியாதா அவங்களுக்கு? தெரியாதா? அது தெரிஞ்சு என்ன வேணும்னே போடுறது தானே. எந்த தங்கச்சியை பார்த்து ஒரு அக்கா நாயா பிறக்கணும்னு யாருன்னா சொல்லுவாங்களா? நீங்கள் கூட சொல்ல மாட்டாங்க. ஃபன் பண்ணுறதா இருந்தால் என் ட்விட்டரில் போடுறீங்க, உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே போட்டுக்க வேண்டியதானே? அப்படி போட்டது வந்து பெரிய விஷயமாச்சு. இது ஒட்டு மொத்தமாக நீ சமந்தான்ற ஒரு சாமானிய பொண்ணாக இருக்கிறதான் நீங்கள் எல்லாரும் தூக்கி போடுறீங்க. இப்போ சமந்தா வந்து ஒரு அந்தஸ்தில் உங்களுக்கு இணையாக ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய மகளாக இருந்தது தான் நீங்கள் பண்ணுவீங்களா? நெருங்க முடியுமா? நீங்கள் அப்படி அசால்ட்டாக தூக்கி போட முடியுமா? ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பொண்ணு தானே நீங்கள் கருவேப்பிலை கொத்து மாதிரி இப்படி போடுறீங்க. அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு நிற்குது கட்ஸில். அது பெரிய விஷயம். அது கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த படங்களை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கூட போட்டிருந்தாங்க, நாகசைத்தன்யா மிஸ் பண்ணிட்டீங்களே, நாகசைத்தன்யா மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் குறிப்பாக வந்து சமந்தா நான் எங்கேயுமே பலவீனமாக இருக்கேன்றதை காட்டிக்காமல் பண்ணாங்களா சார்? இல்லை, உண்மைதாக வந்து நீங்கள் முதல் வாழ்த்து சொன்னதே சமந்தா தான். அதுக்கு ஒரு பெரிய மனோதைரியம் வேணும். கண்டிப்பாக ஒரு கட்ஸ் வேணும். ஆமாம், அதுக்கு ஒரு நல்லா இருங்க, வாழ்க வளமுடன் சொன்னது. சமந்தாவுடைய ரேங்க் எங்கே உச்சத்துக்கு போச்சுன்னா, இவங்க ஜீவனம்சம் ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க கோடியில், அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா நாகார்ஜுனோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 4000 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்பொழுது உங்கள் காசே வேணான்னு சொல்லும்பொழுது உச்சம். நாகசைத்தன்யா சோபிதா துலிபாலாவை லவ் பண்ணுறாரு, திருமணம் நிச்சயமாக போது. நான் நிச்சயதார்த்தத்துக்கு முதல் வாழ்த்தா கொடுக்கும்போது இன்னும் பெரிய உச்சம் வந்து. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இது வேணும். வந்து இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இதுதான் பேசப்படுறாங்க. வந்து கண்டிப்பாக இப்போ விவாகரத்து ஆயிட்டாங்க அப்படின்னாவே ஏதோ அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க. இன்னொன்று, ஒரு ஹீரோயின் விவாகரத்து கல்யாணம் பண்ணாலே அவங்களுக்கு அடுத்தது படங்கள் கிடைக்காது. ஆனால் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் சமந்தாவோட அந்த கெத்து குறையில, அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க. அந்த பாட்டெலாம் வரும்போது இவங்க விவாகரத்து ஆனவங்களா என்ன இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, அதுதான் சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனோதைரியம்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் அமையாது இல்லையா? அந்த எல்லாருக்கும் அமையாது. பொதுவாகவே பெண்களுக்கு மனோதைரியம் அதிகம். அதை தாண்டி ஒரு இடத்துல நம்ம காயப்படுத்தப்பட்டோம், ஒரு பெரிய ஃபேமிலியில் நம்மளை அவமானப்படுத்தப்பட்டோம், மீடியாக்களை தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போகக்கூடாது, நம்ம இங்கே சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி தான் சமந்தா இந்த அளவு கொண்டு வந்துடும். பெரிய பெரிய படங்கள், அவ்வளோ ஆதரவு. எங்கள் தளபதி 69 சமந்தா இருக்க போகிறாங்கன்ற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது. உங்களுக்கு அவங்க தான் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்குன்னு ஒன்று பார்த்தா எப்படி ஆகும்? வந்து ஒரு பூம்ன்ற ஒரு விஷயம் ஆகல. எந்த ஒரு முதல் வாய்ப்பு, ஒரு ஸ்கின்னு சரியில்லை, அது சரியில்லை, இது சொல்லி நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு நடிகை, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு இன்னைக்கு ஒரு உச்சத்தை பாலிவுட்டை தாண்டி தெலுங்கில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் விஜய் மாதிரியான ஒரு ஆளுமை, விஜயோடைய அரசியலில் கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி 69 படத்தில் இன்னும் அதாவது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு பேச்சு இருக்குது, கன்ஃபார்ம் ஆகிட்டா இது ஒரு பெரிய உச்சம் தானே. நீங்கள் எவ்வளோ கோடி வச்சிருந்து என்ன இது உங்களுக்கு? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா நாகசைத்தன்யாவுக்கு வரிசையாக படங்கள் ஓடலை. லாஸ்ட்டாக பண்ண படங்கள் கூட பயங்கரமான ஒரு தோல்வியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாய்ப்பும் பெருசாக இல்லை சார்? அந்த கண்டிப்பாக இல்லை, வாய்ப்பும் இல்லை உங்களுக்கு. வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே சார் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு தனி மனித ஒழுக்கம் தாண்டி சில சர்ச்சைகள் வரும்பொழுது, குறிப்பாக ஒரு பெண்களை மனநோக வைக்கிற மாதிரி இந்த சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டை பாருங்களேன், வந்து நான் இதுக்காக சொல்ல வந்து பெரும்பாலான ஆர்டிஸ்ட் ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோவை போடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லைம்லைட்டில் இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, பார்க்கல மக்களுக்கு என்னன்னா, குழந்தை குட்டியோட பொண்டாட்டி பிள்ளையோட அருமையாக இருக்கிறாயா அப்படின்ற ஒரு கூட்டு வர்றது. ரஜினி சார்லாம் எப்பவுமே கூட்டு வர்றது, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறது, இது வந்து இயல்பான ஒரு மக்களுடைய நிலை. நீங்கள் மட்டும் தனியாக இது பண்ணுறது, பாடுறது, இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்காது. அதே போல தான் ஒரு பொண்ணு ஒன்று நம்பி வந்தால் அந்த பெண்ணை நீங்கள் மட்டும் தூக்கி போடுறீங்க அப்படின்னா உங்கள் இமேஜுக்கு அப்படியே குறையுது இல்லைங்களா? அந்த இமேஜ் குறையும் போது படங்கள் ஓடாது, மக்கள் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.